ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான். ரொம்ப நாளாக சண்டே வீடியோவை நாங்கள் போடல, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத. சரி, இனிமேல் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறோம். இதுக்கு மேலே என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. மங்களகரமாக அடுப்பை பற்ற குழாய் கடை வைக்கிறோம். நான் காலையிலே வந்து குழாய்க்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் உரித்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. காணாங்கத்தை மீன் எடுத்துகிட்டு வந்தால் அந்த மீனையை நல்லா சுத்தமாக அலசி கொடுத்துட்டேன். இப்போ குழாய்க்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ரெடி பண்ணுறது தான் வேலை. அதே 2 குழப்பத்தில் இருக்குது. எடுத்துகிட்டு வந்தது 1 கிலோ தான், 150 ரூபா. பாதியை வறுக்கலாம், பாதியை குழம்பு வைக்கலாம் நான் சொன்னேன். அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காளோ தெரியல, இப்போ தான் தெரியும். என்ன பண்ணோம் அப்படியே சொல்லுமா, அவர் சமையல் குறிப்பு மாதிரி. புளி தேவையான அளவு எடுத்துக்கிட்டா. எங்கள் வீட்டில் புளி கம்மியாக தான் சேர்த்துப்பாங்க, அதனால நான் கம்மியாகவே. அடுத்தது அடுப்பு எண்ணெய் சூடான உடனே ஃபுல்லாக என்னென்ன போடுறோம், என்ன நம்ம போடுறோம், நோதுமா கரண்டி நோத்துமா. கடுகு, சீரகம், வெந்தயம். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணுங்க. இல்லை, இது குள்ளாயோட ஸ்டைலுங்க, அதனால். அது இல்லாமல் நாங்கள் வீட்டில் சண்டே என்ன செய்யுங்க அந்த வீடியோ போடுறோன்னு சொன்னோமா. ஆமாம், அதனாலே நாங்கள் போடுறோம். டைம் பாஸ் ஆகலாம், அந்த வீடியோ பார்த்து எப்படி குழம்புக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு இது 2யும் போட்டு நல்லா பொண்ணுமா வர வரையும் வணக்கிடணுங்க. நாங்கள் அதிகமாக வந்து வெங்காய மீன் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மத்தி, அப்புறம் சீலா, காணாங்கத்தை, இது 3 தான் வாங்குவோம். ஏன்னா இதுதான் சாப்பிட நல்லாயிருக்கும் குழம்பு வச்சா. அப்புறம் சிலேபி, நாட்டு சிலேபி இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும். அதனால் இதுதான் வாங்குவோம். இங்கே நம்ம ஊரில் கிடைக்காது, இருக்குது, எங்கேயோ இருக்கும், தேடி பார்க்கணும். அம்பாள்புரமாக இருந்ததுன்னா மீனுக்கு எங்கள் ஊர் தான் செம்ம. இது அங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும், அதனால் கண்ணு முன்னாடியே பிடிச்சி எல்லாமே வாங்கிக்கலாம். அது வீட்டுக்கு பின்னாடி ஏரிங்கிறதுனால இங்கே இதுதான் எடுப்போம். மற்றபடி நாங்கள் வேற எந்த மீன் எடுக்க மாட்டோம். சிக்கன் இது தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. இதுதான் நம்ம ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல்னால் இதுதான். இங்கே இருந்தால் நம்ம அம்பாரம் போனோம்னா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும், கடல் மீனும் வருவாங்க. ஆனால் ஏரி மீன் தான் அதிகம். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய பேர் ஏரி வச்சிருக்காங்க, அங்கங்கே ஏரியில் போய் வாங்கிக்கலாம். உயிர் மீனாக வாங்கிக்கலாம், 130 ரூபா தான். சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க ஒரு சில இடத்துல, ஒரு சில இடத்துல சுத்தம் பண்ணி தருவாங்க. அதனால மீனுனா எங்கள் ஊர் தான் எங்களுக்கு பிடிச்சது. அதுவும் இல்லாம பக்கத்துலேயே குட்டை வேற இருக்கா, நாங்களும் தூண்டி போட்டு அடிப்போம். அப்புறம் யாராவது ஜாலியாக இருக்கும். அதனால எடுக்கிறதுலாம் பெரிய தரத்தில் இவ்வளோ மாதிரி யாராலையும் முடியாதுங்க. அப்புறங்க நல்லா வெங்காயம், தக்காளி பொன்னிறமா ஆகணும். தக்காளி போட்டு வணக்கணும். அதில் கொஞ்சமாக என்ன பண்ணுமா, சால்ட்டு போட்டுக்கணும். நல்லா இப்போ என்ன பண்ணால் அந்த தக்காளி குழகுன்னு போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடணும். அதை நல்லா இதாகிடுச்சா. இந்த மாதிரி நல்லா குழகுன்னு தக்காளி தான் ஒன்று. மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்க வேண்டியதான். மசாலா என்ன மசாலாடி? ஓஹோ, மீன் மசாலா விற்கிதுல, மீன் குழம்பு மசாலா அது போடுவாங்க. அது போடாம செஞ்சாலும் நல்லா இருக்கும். மிளகாத்தூள் போட்டு திரும்ப நல்லா இது பண்ணணுமா. திரும்ப நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூளோட பச்சை வடை போகிற வரைக்கும். ஆமாம், பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணுமா. எல்லாம் வணங்கிடுச்சாம்மா. அந்த பச்சை வடைலாம் போனோடனே அடுத்து தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க. தேவையான அளவுனா எவ்வளோம்மா? ஒரு எலுமிச்சம்பழம் பழம் அளவு அப்படிதான் போடுறாங்க. பெரிய எலுமிச்சம்பழமா சின்ன எலுமிச்சம்பழமா? ஏதோ பெரிய. அவ்வளோதாங்க, நல்லா வணக்கியாச்சு. இருமா நான் காட்டிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினுங்க. மிளகாத்தூளை போட்டு பச்சை வடையே வராது. அந்த மிளகாத்தூள் வாசனை போனோடனே அப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றுமா. ஒரு ஃபோன் வந்ததுனால கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு என்னம்மா படுத்து என்னம்மா தேவையான அளவு திரும்ப புளியை கரைச்சி அந்த அதுலேயே அந்த தண்ணி ஊற்றி தேவையான அளவு நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரைச்சி ஊற்றிக்கணுமா. என்னம்மா அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சுதா வச்சாச்சா? அடுத்து உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு நான் பிளேட்டில் கொஞ்சம் தான் போட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் அதானம்மா. அவ்வளோதாங்க, இதுதான் குழம்பு கூட்டியாச்சு. ஃபுல்லாக இப்படி தான் வைப்பா. நீங்கள் எப்படி வைப்பீங்க என்னன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுமா? இதுதான் சிம்பிள் மெத்தேடு. இதுதாங்க அந்த சிம்பிள் மெத்தேடு. இப்போ உப்பு காரம் பாருமா, நீ கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, எல்லாம் பக்காவாக இருக்கா? மீன் எங்கம்மா வச்சுருக்க? அது நல்லா கொதிக்கணும்.
மீனை காட்டு. அப்புறம் இந்த மீன் தான் காணாங்கத்த மீன், இதுதான் வாங்கணும். கண்ணாடி மாதிரி இருக்குங்க, ஜொலிக்குது. ஜொலிக்கு வைரம் மாட்டோம். மீனோட இதே இயல்பே அதான் நாட்டுது. அடுத்தது பாருங்க, குழாய் வந்து சிவாவுக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறா. கதவுல வந்து சிவாவுக்கு ஒரு மினி போர்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எழுதி வச்சோம், மறைஞ்சு போச்சு. மழையில அது வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டப்ப வீடு ஓடிட்டு இதாயிருச்சுங்க, அது மறைஞ்சிருச்சு. அடுத்தது முடிஞ்சா கொதிச்சிச்சு. அடுத்து மீன் போடுறோம். நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. நல்லா ஓரளவுக்கு கெட்டியான உடனே மீனை போட வேண்டியதுதான். இந்தாம்மா, மீனை போட வேண்டியது. கிட்டத்தட்ட இந்த மீனையே வந்து 10 அலசாச்சுனாங்க. 2 குடம் தண்ணிக்கு மேலே காலி பண்ணிட்டேன். அங்கே சுத்தம் பண்ண பார்த்தாம நான் வேற வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதில்ல. எது வாங்கிட்டு வந்தாலுமே அவ்வளோ நேரம் தான் அலசுவாருங்க. அவ்வளோதான், மீன் போட்டோடனே லைட்டாக ஒரு கொதி வரணும் போலையே, ஒரு கொதி மூடி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க. குழாய் காட்டுமா குழம்ப எப்படி வச்சுருக்கா பார்த்தீங்களா? சூப்பரா. அதுதான் ஹோட்டல் வைக்கலாங்கிற கேட்க மாட்டாங்கடா. அடுப்பை நிறுத்திடலாம். சரிம்மா. நான் பாருங்க, அடுத்தது வந்து நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, மீனுக்கு வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் புதுசாக போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மணக்காடு, தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து குழாய் வந்து மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எண்ணெய் கம்மியாக இருக்குது, அதனால் என்னால் பொரிக்க முடியாது, நீயே பொரிச்சு கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. இருங்க காட்டுறேன். காரனோட போஸ் கொடுக்குறா பாருங்க அவனே. எண்ணெயை வந்து அடுப்பில் கொதிக்க போட்டிருக்கா. எண்ணெய் நல்லா போயிடுச்சுன்னு முன்னாடி நான் மிக்சிங் போட்டோங்களா? ஏன் ஆமாம் வச்சுக்க, நீ தான் போட்ட கரெக்டாக எண்ணெய் நல்லா இதாகிடுச்சா? ஓகே. குழாய் குழம்பு வேறு லெவலில் வச்சுருக்கான். பொரிச்சு மீன் இவ்வளோ தான். கண்டம் தெரியுமா? அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சண்டே விளாக் ஸ்பெஷல் இது தான் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இன்னொரு விளாக் மீட் பண்ணலாம். பாய் ஃபேமிலி.